ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த மாரி லைவா பேசி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதான் சரி இன்னைக்கு போடலாம்னு சொல்லிட்டு, ஆ அதுக்கப்புறமேட்டுக்கா இன்னைக்கு 2 விஷயம் வந்து சொல்லப் போறேன். ஒண்ணு வந்து நெறையா பேரு டெய்லி ஒருத்தராச்சும் கேட்கறாங்க, சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சான்னு. சேனல் மானிட்டேஷன் ஆகி 1 மந்த் ஆகுது. அதேபோல சேலரி வாங்கிட்டீங்களான்னு கேட்குறீங்க. நான் இன்னுமே சேலரி வாங்க கிடையாதுங்க கண்டிப்பா. என்து வந்து 110 அந்த மாரி டாலர் ரீச் ஆனா தான் பேமெண்ட் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். என்து இப்ப தான் 57 வந்திருக்கு. நான் வீடியோ அவ்வளோ போடுறதில்ல. கொஞ்சம் பிரச்சனை. அதனால நான் வந்து வீடியோ சரியா போட முடியல. அது விடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா எப்படி அ நெறைய நான் எப்பயுமே லாங் வீடியோ போட்டேன்னா, ஒரு சில பேர் வந்து கேட்கறது, உங்க டெலிவரி அ ஸ்டோரி வந்து போடுங்க அப்படின்னு. என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி ஸ்டோரிய அதில வந்து சொல்றேன். செகண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் டெலிவரி ஸ்டோரி வந்து நான் இப்ப வந்து ஷேர் பண்றேன். எங்க போனாலும் என்ன வீடியோவே எடுக்க விட மாட்றாங்க. ஃபர்ஸ்ட்டு இவங்க 2 பேர். நான் எங்க போனாலும் அங்க வந்துர்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளிய வச்சு ட்ரை பண்ண வீடியோ எடுக்க முடியல. இப்ப இங்க வந்தா இங்கேயும் வந்துட்டாங்க பின்னாடி 2 பேரும். குட்டி பேய் மாரி. ஃபர்ஸ்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து மேரேஜ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து வந்துட்டா, கன்சீவ் ஆயிட்டேன். ஒரு 6 மந்த்ஸ், 7 மந்த் வந்து அத்தை வீட்ல எங்க வீட்ல இருந்தோம். அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா, நான் அத்தை கிட்ட சண்டை போட்டு, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆ அம்மா வீட்டுக்கு போனதும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் லவ் மேரேஜ் தான். விட்டு விட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா, நான் அம்மா வீட்டுக்கு போம்போது, என்ன வராத அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லல. என்ன மனசார ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு புடிச்சதெல்லாம் செஞ்சு குடுத்தாங்க. நான் எங்க அத்தை வீட்ல இருக்கிற வரையும், இதைய சொல்லும்போது மாமியாருங்கலாம் திட்டாதீங்க என்ன. எங்க அத்தை வீட்ல இருக்கும்போது, ஒரு நாள் கூட எதுனா உனக்கு சாப்பிடணும் போல இருக்குதா? எதனா செஞ்சு தரவா? இல்ல எதுனா செஞ்சு குடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே கிடையாது. எனக்கு புடிச்சதுன்னு எதுவுமே அவங்க கேட்டு செஞ்சு குடுத்தது கிடையாது. அம்மா வீட்டுக்கு போனதும், அவங்க எல்லாமே செஞ்சு குடுத்தாங்க. நானும் அது இது தின்னுபுட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, லூஸ் மோஷன் கூட ஆயிடுச்சு. அந்த மாரி நான் வந்து 3 மந்த் கன்சீவா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி சித்தூர்ல இருக்கும்போதே நைட்ல வந்து பழைய சாப்பாடு வந்து சாப்பிட்டேன். எப்படின்னா, நேத்து சாப்பாடு வந்து இன்னைக்கு சாப்பிட்டேன். அந்த மாரி சாப்பிடக்கூடாது போல பழைய சாப்பாடு. நான் அத சாப்பிட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, நடு நைட்டு வயிறு வலி புடிச்சுக்கிச்சு. ஒரு பக்கம் திரும்பி படுத்தா பயங்கரமான வயிறு வலி. என்னால முடியல. என்னடா இது அபார்ஷன் கிபார்ஷன் ஆயிடுச்சா? அந்த மாரியெல்லாம் தோணுச்சு. அப்புறம் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் ஒரு 1/4 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வயிறு வலி சரியாயிடுச்சு. டாக்டர் எங்கம்மா வயிறு வலிக்குதுன்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க. இல்ல இங்க தான் வலிச்சுச்சு. இப்ப இல்ல அவ்வளோ அப்படின்னு. ஃபுட்டு வந்து ஜீரணமாயிருக்காது. எதனா பழைய ஃபுட்டு சாப்பிட்டீங்களா? அப்படி இப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். இனிமே அந்த மாரிலாம் சாப்பிடாதீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம். அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனதும், அங்க வந்து ஜாலியா அப்படி இப்படின்னு இருந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல செக்கப்புக்கு போக ஆரம்பிச்சேன். இங்க இருக்கும்போது கார்டு எழுதி போட்டு செக்கப்புக்கு வாரம் வாரம் போனேன். அங்க இருக்கும்போதும் போனேன். வாரம் வாரம் இங்க போலனா கூட மாசத்துக்கு 1 வாட்டி, 2 வாட்டி போனேன். அங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 7 மந்த் பக்கம் வந்து போனேன்ல, வாரம் வாரம் வர சொல்ட்டாங்க. அந்த கவர்மெண்ட்ல அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கு வந்து நம்ம அந்த அந்த அட்டை வேணும் சொன்னாங்க. அது வந்து இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். மறுபடியும் வந்து நானும் என் தங்கச்சியும் வந்து எடுத்துட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வென்ச்சர் மாரி நடந்துச்சு. என்னன்னா, இங்கேருந்து பென்னாகரம், பென்னாகரம் டூ தருமபுரி, தருமபுரியிலேருந்து மத்தூர் போயிட்டு, மத்தூர்லேருந்து திருவண்ணாமலை பஸ் புடிச்சு போனோம். திருவண்ணாமலை பஸ் புடிச்சு போறதுக்கு மத்தூர்ல இறங்கணும். பஸ் வந்துச்சு. கூட்டமா இருந்துச்சு. என் தங்கச்சி முன்னாடி ஏறிட்டா. நான் வந்து செக் பண்றேன். இது கூட்டமா இருக்கா? இல்ல காலியா இருக்கான்னு. அவ ஏறுனத பார்த்துட்டு நான் அத காதுல வாங்காம நானும் பின்னாடி ஏறிட்டேன். அவ இறங்கிட்டா திடீர்னு கூட்டமா இருக்குது. நான் இறங்குறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கண்டக்டர் பஸ் எடுத்துட்டாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்கன்றேன். அவரு பாட்டுன்னு விசில் ஊதிட்டே இருக்கிறாரு. சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு அப்படியே குதிச்சுட்டேன். குதிச்சு ஜஸ்ட் மிஸ் கீழ விழல. ஒண்ணுமே ஆவல. நிஜமா நானே பயந்துட்டேன். எல்லாம் கண்டக்டர் புடிச்சு, பஸ்ஸுக்காரர புடிச்சு திட்டுனாங்க நான் குதிச்சதுக்கு. அந்த மாரி ஒரு இதுவா நடந்துச்சு. அப்புறம் அங்க போயிட்டு வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல செக்கப் எல்லாம் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மந்த்லயே பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டுக்கா வாரம் வாரம் இல்ல ஒரு 4, 5 நாள் தொடர்ந்து இந்த ரத்த ஊசி மாரி போட்டாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. என்னன்னா அங்க போனா, காலையில போனா சாயங்காலம் மதியம் ஆயிடுது அங்க. அதேபோல அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் தருவாங்க. மாசமா இருக்கவங்கலாம் நம்ம செக்கப் போனா ஃபுட் தருவாங்க.
அந்த மாதிரிலாம் தந்தாங்க அப்போ. அந்த மாதிரி ஆச்சா, வளகாப்பெல்லாம் வைக்கல. நானே வந்து என்ன சொன்னேன்னா, எங்கள் வீட்டுக்காரர்கிட்டயும் சரி, எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் கேட்கவே இல்லை. வளகாப்பு வைங்க அப்படி இப்படின்னு நான் யார்கிட்டயுமே கேட்க கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வளகாப்பெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு நான் அதை பற்றி பெருசாக நான் கனவே காணலை. வளகாப்பு பண்ணணும் அப்படி இப்படின்னு வேண்டான்னு ஒரே வாரத்தை முடிச்சிட்டோம். அது அப்போ வந்து நாங்கள் அப்போ தான் எப்படின்னா, எப்படி சொல்கிறது, மேரேஜ் ஆகி அப்போ வந்து எங்களுக்கு எதுவும் பெருசாக இல்லை. அதனால நாங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ ஃப்யூச்சர்ல இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி இத்தனை குழந்தை 2 குழந்தை பொறந்து இத்தனை வருஷம் கழிச்சு, எதுனா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்லை வளகாப்பு ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எனக்கு அப்படியே ஒரு பெரிய மன அழுத்தமா இருக்குது. ஐயையோ! இதெல்லாம் நம்ம அனுபவிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு. நிஜமா சத்தியமா வாழ்க்கையில அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை மட்டும் தான் பண்ண முடியல. 2 முறை பண்ணிட்டோம். 2 முறை பண்ண முடியும் அவ்வளோதான் வளகாப்பெல்லாம். அது அந்த பாக்கியம் கல்யாணம் பண்ண அந்த கல்யாணன்ற அதான் மாலை அது இதுன்னு மண்டபத்துலலாம் பண்ணுவாங்கல்ல, உறவினர்கள்லாம் வச்சு, அந்த பாக்கியமும் இல்லை, கல்யாணம் பண்ணுற பாக்கியமும் இல்லை, இந்த வளகாப்பு பண்ணுற பாக்கியமே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, அதுதான் சொன்னேன்ல, வளகாப்பெல்லாம் நான் பெருசாக எதுவும் பண்ணல. அப்புறமேட்டுக்கா அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜூனில் தான் பிறந்தா. சம்மர் முடிஞ்சு ஜூனில் தான் பிறந்தா. அப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து மாடியில் தூங்குவோம். மாடியில் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சரியான வயிறு வலி. ஒரு பக்கம் திரும்பினா ஒரு பக்கம் நல்லாயிருக்கு, ஒரு பக்கம் வயிறு வலிக்குது. என்னடா இது முன்ன மாதிரியே எதனா ஆயிடுச்சான்னு பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் வலி வந்து அதிகமாயிடுச்சு நைட்டு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கல சத்தியமா. அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோனே எடுக்க மாட்டார். அப்புறம் அவர் கூட வேலை செய்கிற இன்னொரு அண்ணா நம்பர் இருந்துச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவரு ஃபோன் பண்ணார். அந்த மாதிரி அன்றைக்கி ஆச்சு. ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்கிற ஜிஹெச்சுக்கே போயிட்டு அங்கே விடிகாலை வரையும் இருந்தோம். வலி எதனா பிடிக்குதா என்ன ஏதுன்னு செக் பண்ணாங்க. கர்ப்பப்பை வந்து ஓப்பன் ஆகலை இன்னும் நல்லா அப்படின்னு சொல்லி என்னை வந்து எழுதி கொடுத்து ஆம்புலன்ஸில் திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே போனால் ஊசி போட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, நடக்க வச்சாங்க. ஒரு நாள் காலையில் போனேன்னா நைட்டு 10:30 மணிக்கு தான் இவ பிறந்தாலே. ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார் விடிகாலம். ஆனதுமே பார்த்தீங்கன்னா அவரு வந்துட்டாரு. நான் ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருந்தேன். என்னை உட்காரவே விடலை. நிஜமா அவங்க நார்மல் டெலிவரி ஆகணும்னா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறத பார்த்துட்டு எனக்கு பயம்தான் வருது. ஒருத்தவங்க பயங்கரமாக கத்துறாங்க. எனக்கு பயம்தான் வருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நானும் வெளியில் போயிட்டு 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 நடக்கிறேன். நடந்துட்டு அப்புறம் மதியத்துக்கு மேலே ஒன்றுமே முடியல சொல்லிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு மறுபடியும் நடந்துகிட்டே இருந்தேன். நான் மாட்டு சத்தியமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க. காலையில் போனேன், அது நைட்டு வரையும் நடக்க வச்சுட்டே இருந்தாங்க. நடந்துகிட்டே தான் இருந்தேன். ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருந்தேன். அப்புறமேட்டுக்கா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டே ஃபுல்லாக அவங்களே தான் செக் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். எனக்கு அப்படியே என்னடா இது இவங்க அதுவும் வயசு பசங்களே செக் பண்ணுறது ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு அவங்களோட ப்ரொஃபஷனல், அதெல்லாம் நம்ம எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 8 மணி அந்த மாதிரி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வந்து உக்காந்தப்போ தான் படுத்தேன். அப்படியே இப்போ அந்த பனிக்கூடம் வந்து உடஞ்சி அப்படியே அதான் நிறைய பேர் பக்கத்தில் இருந்தாங்க. எனக்கு பக்கத்தில் வெளியே ஹாலில் தானே நடக்க வச்சு உட்கார வச்சாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே உடஞ்சிருச்சு நான் படுத்ததுமே. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் கூப்பிட்டு செக் பண்ணி உள்ளே போயிட்டு படுக்க வச்சாங்க. அப்போ கிட்டத்தட்ட 9 மணி பக்கம் ஆயிடுச்சு மேலே. யாருமே இல்லை சொல்லப்போனால். அப்போ டாக்டர் யாருமே இல்லை. ஒரு 2 அண்ணா தான் இருந்தாங்க. அண்ணானா அவங்களும் டாக்டர் தான், வயசு பசங்க தான், அவங்க தான் இருந்தாங்க. அப்புறம் வயசான நர்ஸுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, நர்ஸுங்கன்னா ஒரு வயசான பாட்டி சொல்லலாம் அவங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரசவமே பார்த்தது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா பிரசவமே பார்த்தது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டெலிவரி கேஸ் எதுவுமே கிடையாது. அபார்ஷன் கேஸ் தான் இருந்துச்சு. நிஜமா சத்தியமா ஒரு 2, 3 பேர் அபார்ஷன் கேஸ் தான் இருந்தாங்களே. எங்கள் அம்மா வந்து அந்த பக்கம் திரும்பி பார்க்காத, அந்த பக்கம் திரும்பி பார்க்காதன்றாங்க. ஏன்னா அது கரண்டி அதான் நம்ம குழம்பு கரண்டி மாதிரி வச்சு உள்ள அந்த அபார்ஷன் கேஸை வந்து டீல் பண்ணுறாங்களா, எனக்கு பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பக்கம் பார்க்காதன்னு நானும் இந்த பக்கம் அப்படியே திரும்பி அப்புறமா அந்த நர்ஸு தான் பார்த்தீங்கன்னா
நல்லா புஷ் பண்ணு, முக்கு, அமுக்கு, அமுக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ வயித்து பிடிச்சி பிடிச்சி அமுக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா எங்க கூட வந்த இன்னொருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களும் குழந்தை பெத்துக்கு தான் வந்தாங்க. அவங்களுடைய கூட வந்த அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. எங்க அம்மா ஒரு பக்கம் தான், இன்னொரு பக்கம் அந்த ஆன்டி. அவங்க தான் முக்கியமா, "நல்லா புஷ் பண்ணுமா, நல்லா பண்ணுமா, ஒண்ணும் இல்ல பயப்படாத" அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க தான். எங்க அம்மாவும் அவங்க 2 பேரும் தான் எனக்கு அப்படி பக்கத்துல 2 பேர் இருந்தாங்க. அந்த அந்த பாட்டி இருந்தாங்க அவ்வளோதான். கொஞ்சம் வெளிய வந்ததுமே பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிய பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்து கிழிச்சு குழந்தைய அப்படியே தல எடுத்துட்டாங்க. அது அப்படியே எடுத்ததுமே அப்படியே பார்த்தீங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டல்ல கத்துறேன் நான் ஒரு பக்கம். எங்க வீட்டுக்காரரு இதெல்லாம் கேட்டுட்டு டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் சொல்றாரு, "ஐய்யய்யோ! என்ன விட்டுருங்க. என்ன ஆப்ரேஷனே பண்றீங்க. என்ன விட்டுருங்க. நான் எங்கேயாவது போயிர்றேன்" அப்படின்னு சொல்லி கத்துறேன் நான். அப்ப நைட்டு பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆயிடுச்சு. 10:36க்கோ 35க்கோ என்னமோ பொறந்தா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் தான் கத்துறேனே அந்த வார்டுல. எங்க வீட்டுக்காரர் வெளிய நின்னு பயப்படுறாராம். "என்னடா இது?" அப்படின்னு. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, என்னுடைய டெலிவரி ஸ்டோரி ஆச்சு. நிஜமா சொல்றேன். குழந்தைய எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அந்த மரத்து போன ஊசிகள் எதுவுமே போடாமலே கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அ தையல் ஊசி வச்சு அப்படியே நான் நினைவோடயே ஊசி வச்சு பார்த்தீங்கன்னா, தையல் போட்டாங்க. குழந்தை பொறக்கிற வலிய விட பார்த்தீங்கன்னா, அந்த தையல் போடுற வலி தான் மிக கொடுமையான வலி. அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ரூமுக்கு. ஆ ஒரு தனியா வேற ஒரு நர்ஸ் எல்லாம் இருப்பாங்க கிளீன் பண்றதுக்கெல்லாம். அவங்கலாம் வந்து கிளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, வெளிய கூட்டு போயிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் குழந்தைய பார்த்தோம். பொண் குழந்தை இப்படியா இப்படி ஒரு குழந்தையா நம்மளுக்கு அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டேன். அப்படியே சைனா பீஸ் மாரி சூப்பரா இருப்பா. நான் உங்களுக்கு எப்பயாவது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. ஷேர் பண்ணியிருப்பேன் நான் ஏற்கனவே. செக் பண்ணி பாருங்க. அப்படியே குட்டியா அழகா ஐயோ! நான் ஃபர்ஸ்ட்டு சத்தியமா சொல்றேன். அந்த குழந்தை பொறந்ததுமே பெண் குழந்தைன்னு சொன்னாங்க. ஐய்யயோ! பெண் குழந்தையா? எனக்கு பெண் குழந்தை பொறக்கணும்னு தான் ஆசை. ஆனா, அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! பெண் குழந்தையா? இந்த வலிய இவ்வளோ அனுபவிக்கணுமே! சத்தியமா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. வேற எதுவுமே பொட்டப்புள்ள பொறந்துச்சு, எப்படி நம்ம பார்த்துக்க போறோம் அப்படிலாம் நான் நினைக்கல. எங்களுக்கு பொட்டப்புள்ள தான் வேணும்னு சொல்லி கேட்டு பெத்தது இது. அதுவும் பையன் தான் வேணும்னு சொல்லி கேட்டு பொறந்தது அது. அது அப்புறமா இன்னொரு வீடியோல சொல்றேன் அந்த கதைய. இது வந்து அந்த மாரி தான் பொறந்துச்சு. குட்டியா தம்மோ துண்டா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 2400 என்னமோ தான் கம்மியா தான் இருந்தா வெயிட் இது. சின்ன குழந்தையா இருந்தா. ஃபர்ஸ்ட்டு அம்மா வாங்குனாங்க. அப்புறம் என் தங்கச்சியும் கூட இருந்தா. அவ பார்த்துட்டு நாங்க எல்லாரும் கரெக்ட்டா தான் டெலிவரி செக்ஷன்ல எல்லாரும் கத்துவோம்ல. அதெல்லாம் பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா, நான்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். குழந்தையும் பெத்துக்க மாட்டேன். எங்கனா குழந்தைய தத்து எடுத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி அவ ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறா. நிஜமே இப்ப கூட என்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன கேட்டான்னா, "நான் லட்டுவ தத்து எடுத்துக்கிறேன். எனக்கு குழந்தலாம் வேணாம். நான் பெத்துக்கலாம் மாட்டேன். நான் லட்டு வேணா தத்து எடுத்துக்கிட்டா" அப்படின்னு கேட்டா அவ. அந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 2, 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். அந்த கிட் எல்லாம் குடுத்தாங்க. குழந்தை பொறந்தோனே கிட் எல்லாம் தருவாங்கல்ல, அதெல்லாம் குடுத்தாங்க. இவளுக்கு வந்து அந்த டெலிவரி டைம்லயும் சரி, குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமும் அமௌண்ட் எல்லாம் போடுவாங்கல்ல கவர்மெண்ட்ல இருந்து. அதெல்லாம் வந்துச்சு. அவனுக்கு தான் சரியா வரல. 4000மோ என்னமோ தான் வந்துச்சு. இவளுக்கு வந்த காசுல நாங்க ரிங் எடுத்தோம் இவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமு. ம். அதுக்கப்புறமேட்டுக்கா மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 வருஷமோ என்னமோ 2 வருஷம் பக்கமாவே நான் அம்மா வீட்ல தான் இருந்தேன். அங்கேயே காட்டுலயே இருந்தது. இது எதையுமே தாங்கும் இது வந்து. அது வந்து எதையுமே தாங்காது. ஏன்னா, அப்போ வந்து கொரோனா டைமு. இப்போ பொறந்து கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, கொரோனா டைமு. அங்க தான் இருந்தோம். ஆ எதையுமே காட்டுலயே தான் வச்சு வேலை செய்வோம். அவள வச்சு காட்டுல ஊஞ்சல்ல போட்டு வேலை செய்வோம். அந்த மாரி இது வந்து எல்லாத்தையும் தாங்கும் இது. அது வந்து எதையுமே தாங்காது. இவ்வளோதான் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் வந்து இன்னும் பரபரப்பா சூப்பரா இருக்கும். அது வந்து நான் அடுத்த விளாக்ல ஷேர் பண்றேன். இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எதுனா டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. நான் இனிமே கண்டிப்பா கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்றேன். கொஞ்ச நாளாவே என்னால வந்து கமெண்ட்ஸ்க்கு ஒழுங்கா ரிப்ளை பண்ண முடியல. ஒரு நிமிஷம் என்னமோ இவளுக்கு. என்ன? இது வேண்டாம். இந்த டாபிக் வேண்டாம். அவ்வளோதான். இன்னொரு பாப்பா வேணுமா இவளுக்கு? வேணாம், வேணாம். அம்மாவால முடியாது. ஓகேங்க. நம்ம அடுத்த விளாக்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கங்க. பாய்.